அன்பு தோழமைக்கு வணக்கம். நான் உங்கள் ஆத்ம தோழி லலிதா. இனிவரும் வீடியோவில் நாம் பதஞ்சலியோட யோக சூத்திரத்தை பற்றியும் பார்க்க போகின்றோம். எல்லாம் வல்ல நம் இறைவன் யாதுமாகி எங்கும் நிறைந்திருக்கின்றான். தூணிலும் இருக்கின்றான், துரும்பிலும் இருக்கின்றான், எல்லா உயிர்களிடத்திலும் இருக்கின்றான். அதேபோல் அவர் உனக்குள்ளும் இருக்கின்றார். இப்படி நமக்குள் இருக்கும் இறைவனை சித்தர்கள், ஞானிகள், யோகிகளை தவிர ஏன் வேறு யாராலும் உணர முடியவில்லை? அவர் எங்கோ வாழ்ந்து கொண்டிருப்பவராகவே நாம் நினைக்கின்றோமே. ஏன் அப்படி நமக்கு தோன்றுகின்றது? ஏன் அவரை நம்மால் உணர முடியவில்லை? அதற்கு காரணம் இருக்கின்றது. உதாரணமா, இறைவனை ஒரு பெருங்கடலாக நினைத்து கொள்வோம். அந்த கடலுக்குள்ள மூழ்கி இருக்கும் முத்தாக நம்மை நினைத்து கொள்ளலாம். முத்தாகிய நாம் இறைவனான கடலுக்குள் தான் இருக்கின்றோம். இறைவனும் முத்தாகிய நமக்குள் தான் இருக்கின்றான். ஆனால் இதையே நம்மால் உணர முடியவில்லை. ஏனென்றால் இறைவனாகிய கடலையும் முத்தாகிய நம்மையும் பிரிப்பது நம்மை சூழ்ந்து இருக்கும் சிப்பி என்ற கூடாகும். ஆம், இந்த முத்தை போல் நம்மை சுற்றியும் அவ்வளவு சீக்கிரத்தில் உடைக்க முடியாத ஒரு கூடாக சிப்பி நம்மை சூழ்ந்துள்ளது. இப்படி நம்மை சுற்றி மூடப்பட்ட இந்த சிப்பியைத்தான் மும்மலங்கள் என்கின்றார்கள் சித்தர்கள். மும்மலங்கள் என்றால் என்ன? மும்மலங்கள் என்றால் கண்மம், ஆணவம், மாயை. கண்மம் என்றால் இதுவரைக்கும் நாம் பல பிறவிகளில் செய்து வந்த செயல்கள் அனைத்திற்கும் ஆன வினை பயன். அது தீமையோ அல்லது நன்மையோ எதுவாக இருக்கலாம். நாம் இதை கர்மா என்றும் கூட சொல்லலாம். அடுத்து ஆணவம். இது அவ்வளவு எளிதில் உடைக்க முடியாத ஒரு கூடு ஆகும். நான் என்ற கர்வம். நாம் எதை செய்தாலும் இதை நான் தான் செய்தேன், என்னால் தான் இது நடந்தது, இப்படி நான் நான் என்று நினைக்கும் ஆணவமான எண்ணம் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். இந்த கணமே நீங்கள் இறந்து போக நேர்ந்தாலும் இந்த உலகில் நடக்க வேண்டியது நடந்து கொண்டேதான் இருக்கும். நீங்கள் இல்லை என்பதால் அது தடைபட்டு போகாது அல்லவா? அப்படி என்றால் இதை நடத்துபவர் யார்? அவர்தான் பரமாத்மாவாகிய இறைவன். ஜீவாத்மாகிய நமக்குள் இருந்து நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். இதைத்தான் பகவத்கீதையின் கீதை உபதேசத்தில் பரமாத்மாவாகிய கிருஷ்ணர் ஜீவாத்மாவாகிய அர்ஜுனனுக்கும் உபதேசிக்கின்றார். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது. எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். ஆமாம், சரிதானே? உன்னுடையதை எதை இழந்தாய்? எதற்காக நீ அழுகின்றாய்? எதை நீ கொண்டு வந்தாய்? அதை நீ இழப்பதற்கு. எதை நீ படைத்திருந்தாய்? அது வீணாவதற்கு. சரிதானே தோழர்களே? எதை நீ எடுத்துக்கொண்டாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது. கரெக்ட் தானே? எதை கொடுத்தாயோ அதுவும் இங்கேதான் கொடுக்கப்பட்டது. அதுவும் 100% உண்மை. எது இன்று உன்னுடையதோ அது நாள் மற்றொருவருடையதாகிறது. மற்றொரு நாள் அது வேறொருவருடையதாகும். இதுவே உலக நியதியும் எனது படைப்பின் சாராம்சமாகும் என்கின்றார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். சரிதானே? தலைமுறை தலைமுறையாக நாம் நம் உடைமைகளை அடுத்த தலைமுறைக்காக விட்டுவிட்டு செல்கின்றோம் தானே. எதையும் இறந்த பிறகு தூக்கிட்டு போறதில்லையே. எனவே இந்த கீதை உபதேசம் அர்ஜுனனுக்கு மட்டுமல்ல, நமக்கும் தான். நாம் அனைவருமே இறைவனுக்கு அர்ஜுனர்கள்தான். அடுத்து மாயை. மாயை என்றால் என்ன? அது உண்மை கிடையாது, நிலை இல்லை. நிலையில்லாத ஒரு பொருளை நிலையானது என காட்டுவது, அதையே நாம் நம்புவது. இன்றைக்கு ஒருத்தன் இருக்கான், நாளைக்கு அவன் இல்லை. இதே மாதிரிதான் உறவுகளும் பொருட்களும். ஏன் துக்கமும் சந்தோஷமும் கூடத்தான். எப்பொழுதும் நிரந்தரமான துன்பமும் இல்லை, எப்பொழுதும் நிரந்தரமான இன்பமும் இல்லை. இது எல்லாமே மாயைதான், நிலையானது கிடையாது என்பதை நாம் உணர வேண்டும். நம்மை சுற்றி மூடியுள்ள இந்த கூடாகிய மும்மலங்களும் எப்பொழுது உடைக்கப்படுகின்றதோ அப்பொழுதுதான் முத்தாகிய நாம் வெளிப்படுவோம். இதைத்தான் நம் பதஞ்சலி முனிவர் தன்னுடைய யோக சூத்திரத்தில் சமாதி பாதம், சாதனா பாதம், விபூதி பாதம், கைவல்ய பாதம்னு 4 பாதங்களாக எடுத்து கூறியுள்ளார். பதஞ்சலி முனிவரின் இந்த யோக சூத்திரத்தை தான்
அவரின் ஆசியுடன் நாம் ஒவ்வொன்றாக பார்க்க போகின்றோம். ஒரு சாதாரண மனித பிறவியாக இருக்கும் நாம் மிக எளிதில் புரிந்து கொண்டு நம்மை ஒவ்வொரு விதத்திலும் தூய்மைப்படுத்தும் யோக முறையை விளக்கியுள்ளார். பதஞ்சலி முனிவர் யோக சூத்திரத்தில் யோகத்தில் ஏற்படும் தடைகள் பற்றியும் அவற்றை தாண்டி வருவது பற்றியும் விளக்குவார். மனத்தின் சஞ்சலங்கள், அவற்றுக்கு துணை போகும் உணர்ச்சிகள், சித்து ஆற்றல்கள் காட்டும் ஈர்ப்பு முதலியவற்றை கூறி அவற்றை வெல்வது பற்றியும் விளக்குவார். இவருடைய ஒவ்வொரு சூத்திரமும் ஒரு திறவுகோல். பூட்டிற்குள் இச்சாவியை வைத்து திருகத் தெரியாவிட்டால் சாவி என்பது ஒரு கனிமத் துண்டுதானே. ஆனால் இந்த சூத்திரம் எனும் சாவியை நன்கு மனனம் செய்து தியானித்தால் அதனுள் மறைந்துள்ள உண்மைகள் வெளிப்படும். தியானிக்காவிட்டாலோ காகிதத்தின் மேல் காணும் வெற்றெழுத்துக்கள் தான். நம்மை உடம்பாலும் மனதாலும் ஆன்மாவாலும் தூய்மைப்படுத்தி இறைவனுடன் ஒன்று கலக்க முயற்சிக்கலாம். வாங்க இனி நாம் யோக சூத்திரத்திற்குள் போகலாம். பதஞ்சலி யோக சூத்திரம் அத்தியாயம் 1 சமாதி பாதம் சூத்திரம் 1 அதயோக அனுசாசனம். The subject now being offered is yoga. அது என்றால் இப்பொழுது, யோக என்றால் யோகத்தை பற்றியது. யோகம் என்றால் யூனியன் ஆஃப் த செல்ஃப் வித் த யூனிவர்ஸ், அதாவது நம் ஜீவாத்மாவை எல்லாம் வல்ல இறைவனான பரமாத்மாவுடன் இணைப்பது. அனுசாசனம் என்றால் விளக்கப்படும் என்று பொருள். அதாவது பதஞ்சலி கூறும் பொருள். இப்பொழுது யோகத்தை பற்றிய விளக்கத்தை தொடங்குகிறார். சூத்திரம் 2 யோக சித்த விருத்தி நிரோதக. யோகா இஸ் த நியூட்ரலைசேஷன் ஆஃப் த vortices ஆஃப் ஃபீலிங். யோகா யோகமாவது, சித்த விருத்தி என்றால் சித்தத்தின் இயக்கங்கள், நிரோதக என்றால் நிறுத்துவதாம். அதாவது யோகம் என்பது சித்தத்தின் இயக்கங்களை நிறுத்துவதாகும். சித்தத்தை ஆள்பவர்களே சித்தர்கள் ஆனார்கள். சித்தம் என்றால் நம் மனதின் உணர்வுகள், விருத்தி என்றால் நம் மனதில் ஏற்படக்கூடிய சஞ்சலங்கள். உதாரணமாக கடலை எடுத்துக்கோங்க. கடலோட மேல் பகுதியில் மட்டும்தான் அலைகள் சதா ஓயவே இல்லாமல் தொடர்ந்து உருவாகி கொண்டு சப்தமாக இருக்கும். இதுவே கடலோட அடிப்பகுதி ஆழத்தில் மிகவும் அமைதியாக நிசப்தமாக இருக்கும். அதுபோலத்தான் நம்முடைய எண்ணங்களும் மேலோட்டமாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நம் மனதின் ஆழத்தில் எந்த எண்ண சுழற்சியும் இருக்காது. படைப்பு விதியானது 2 பக்க சட்டத்திட்டத்தை கொண்டுள்ளது. அதாவது லா ஆஃப் டியூவாலிட்டி. அதாவது ஒரு ஏற்றம் ஏற்பட்டால் ஒரு இரக்கம் இருக்கும். ஒரு விஷயம் இன்பம் கொடுத்தால் இன்னொரு விஷயம் அதே அளவுக்கு வலியை கொடுக்கும். ஒரு விஷயம் மகிழ்ச்சியாக இருந்தால் இன்னொரு விஷயம் சோகமாக இருக்கும். இது இயற்கையின் படைப்பு விதி. இதை மாற்ற யாராலும் முடியாது. ஆனால் இதில் முக்கியமானது எந்த நிலையிலும் நம் மனதை அமைதியாக வைத்திருக்க வேண்டும். ஸ்டில்னஸ் ஆஃப் மைண்ட் இஸ் த ஃப்ரூட் ஆஃப் யோகா ப்ராக்டிஸ். நாம் இந்த மனதையோ உணர்வுகளையோ சேர்ந்தவர்கள் அல்ல. நாம் ஒரு சுத்தமான ஆன்மா. கடலின் ஆழத்தில் இருக்கும் பேரமைதி போல் நம் ஆன்மாவும் உள்ளது. அதை நாம் உணர வேண்டும். நம்மை சஞ்சலப்படுத்தும் எண்ணங்கள், உணர்ச்சிகள் தோன்றும்போது அது உண்மையில் நாம் தானா என்று கேள்வி கேட்க வேண்டும். இவற்றிலிருந்து விடுபட நாம் முயற்சியில் ஈடுபட வேண்டும். நான் என்ற அகங்காரத்துடன் இருந்தால் சித்த விருத்திகளை நம்மால் பிரித்து பார்க்க முடியாது. எனவே நம்மிடம் இருக்கும் நான் என்ற அகங்காரத்தை அடியோடு எடுக்க முயற்சிக்க வேண்டும். நீங்கள் ஒரு தூய்மையான ஜீவாத்மா என்பதை உணர வேண்டும். அம்மா குழந்தைக்கு உணவை வாயில் வரைக்கும் தான் கொடுக்க முடியும். அந்த குழந்தை தான் அந்த உணவை மென்று வயிற்றுக்குள் அனுப்ப வேண்டும். இதுபோலத்தான் பதஞ்சலியும் நமக்கு கொடுக்கின்றார். இதை உள்வாங்கி செயல்படுத்துவது நம்மிடம்தான் இருக்கின்றது. நண்பர்களே, இந்த வீடியோ இத்துடன் முடிவுறுகிறது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.